ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் ஃபேஷன் தமிழ். நம்ம சேனலில் பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டெய்லரிங் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் பேசிக்லேருந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது ஆரி ஒர்க்கு. இந்த குவாரண்டைனை நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஆரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் பேசிக்லேருந்து உங்களுக்கு இதுக்கு தேவையான பொருள் ஆரி ஸ்டாண்டு, ஆரி ஃப்ரேமு, அதுக்கப்புறம் நீடில் ஆரிக்கு டுலிப் பிராண்டில் 14 நீடில் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு நீடில் போதும். பீட்ஸ், ஜரி, த்ரெட், ஜர்தோஸு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நீடில் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த 14வது நம்பர் ஊசி வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். 0.5 mm அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊசியோட நம்பரு. நீங்கள் 14 inch கரெக்டாக வாங்கிக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜரியும் சில கலர்களில் உள்ள சில்க் த்ரெட்டு, நீங்கள் ஆல்ரெடி வளையல் பண்ண கம்மல் பண்ணதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, சில்க் த்ரெட்டு, இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆரி ஸ்டாண்ட் பற்றி பார்க்கலாம். இது இரும்பு ஸ்டாண்டு. இதுக்கு 4 காலோட தனித்தனியாக இருக்கும். நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணாத நேரத்தில். அப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் அசம்பிள் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோலுக்கு உள்ளேயும் நம்ம கொடுத்துட்டு நட்டு வச்சு லாக் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக ஆடினா கூட பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்கு தான் வைக்க போகிறோம். இந்த மாதிரி 4 பக்கமும் 4 காலையும் வச்சு அசம்பிள் பண்ணிக்க போகிறோம். பண்ணதுக்கப்புறம் இந்த உடன் ஃப்ரேமை இதில் வச்சு பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ யூஸ் பண்ணுறது 18 inch ஃப்ரேம் அண்ட் ஸ்டாண்டு. இதில் 16 inch ஃப்ரேம் அண்ட் ஸ்டாண்டு இருக்கும். 2 சைஸ்லேயுமே கிடைக்கிது. நீங்கள் எதுனாலுமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரேமை எப்படி யூஸ் பண்ணணும், துணியை எப்படி மாட்டணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இந்த ஃப்ரேமை 2ஆக பிரிச்சுக்கிறேன். உட்டன் ஃப்ரேம் இதை நான் 2ஆக பிரிச்சுட்டு அந்த நாப் இருக்குல்ல அதை தனியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது மேல் வாக்கில் வரப்போகுது, அதனால் அதை எடுத்துகிட்டு நடுவில் நம்ம துணியை வச்சுட்டு 2வது நம்ம அந்த ஃப்ரேமை தூக்கி மேலே வச்சுக்கணும். இது நீங்கள் பண்ணும்போது நல்லா ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த அளவுக்கு மாட்டுற வரைக்கும் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி லைட்டாக இந்த பாருங்கள் நான் எப்படி இழுத்து விடுறேன்னு இந்த மாதிரி நீங்கள் துணியை இழுத்து டைட்டாக மாட்டணும். ஃப்ரேமில் துணி நல்லா டைட்டாக மாட்டணும். ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது, ஒரு மடங்களும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு டைட்டாக மாட்டணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா டைட்டாக மாட்டியிருக்கேன் அப்படின்னு. இந்த அளவுக்கு மாட்டினதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி இதை கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாண்டு மேலே இந்த மாதிரி வச்சுருவோம். நான் இப்போ உங்களுக்கு டேபிள் மேலே வச்சு செஞ்சு காமிச்சிருந்தாலும் இந்த ஃப்ரேம் ஸ்டாண்டுக்கு நம்ம எங்கே வச்சு நம்ம ட்ரையல் பார்க்கணுன்னா தைக்கணும். எப்போவுமே என்ன பண்ணணும்னா நம்ம தரையில் கீழே வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ நான் கையில் எப்படி நூலை ஜரியை வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன நூல் பெரிய நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜரியை நான் இந்த மாதிரி கைக்குள்ளே விரலுக்குள்ளே மடித்து வைக்க போகிறேன். ஒரு லாங் நூலை 2ஆக மடிக்க போகிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. 2ஆக மடிச்சுட்டு இந்த முன்னாடி இருக்குல்ல இதை சின்ன நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பின்னாடி வரதை பெரிய நூலாக வறுத்துக்குவோம். நம்ம மேலேருந்து ஊசியை விடுவோம். நூல் கீழேருந்து வரும். ஆரியோட பெஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா செயின் லூப். அதுதான் மேலேருந்து நம்ம ஊசியை குத்தி கீழே இருக்கிற நூலை ஜரியை நம்ம சுற்றிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது ஒரு செயின் மாதிரி ஒரு லூப் மாதிரி வரும். அது ஃபார்ம் ஆகி வரும்போது ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செயின் வந்துடும். இது மேலே காமிச்சிட்ருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு கீழேயும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் இதை எப்படி நம்ம கரெக்டாக போட்டிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு சின்ன நூலை பிடிச்சிருந்தோம்ல அதில் ஒரு 3 செயின் போட்டுட்டு அப்புறம் பெரிய நூலை வச்சு போடணும். ஸோ நீங்கள் பிரிக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி தான் தெரியும். இப்போ வாங்க நம்ம அடியில் எப்படி போடுறோன்றதை காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம கையில் பிடிச்சிருக்கோம்ல, மேலேருந்து நீடில் வரும்போது கீழே இந்த மாதிரி தான் ஊசியை சுற்றுறேன். எப்படி சுற்றுறேன்றதை பாருங்கள். ஒரு டைம் நம்ம சுற்றினா போதும். இப்போ நான் சின்ன நூலை விட்டுட்டு பெரிய நூலை எடுத்துட்டேன். பெரிய நூலை எடுத்ததுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி நீடில் உள்ளே விட்டு ஒவ்வொரு டைமும் நான் இதை சுற்றுறேன். இந்த மாதிரி தான் நம்ம செயினோட லூப்பை ஃபார்ம் பண்ணணும்.
முடிச்சு போட்டு ஆரம்பிக்கவே கூடாது. அது வந்து கரெக்ட் கிடையாது. ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நான் இதே மாதிரி தான் வந்து கிளாஸ்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய நூல் பிரியும், அதுக்கப்புறம் தான் சின்ன நூல் பிரியும். ஒரு நூல் பிடிச்சி இழுத்தாலே போதும், பிரிஞ்சிட்டே வந்துடும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து நாட் போட வேண்டியது இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் போட்டதை பிரிச்சுட்டு கீழே உள்ளதையும் போட்டு காமிச்சேன். இப்போ ரெண்டையுமே நான் பிரிச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு வட்டம், அரை வட்டம் மாதிரி போடுறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெக்லைன் இருக்குல்ல நம்ம ப்ளவுஸில், ஸோ நம்ம வந்து ஒரு வட்ட நெக்கு வந்து போடுறோம், வட்டமாக நெக்லைன் போட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் போடுவோம் அப்படின்றத காட்டுறதுக்காக நான் குட்டியாக போட்டு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி ஒரு பெரிய நெக்குக்கு தான் நம்ம போடுவோம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் குட்டியாக போட்டு இதில் நாட் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம எந்த இடத்துல ஆரம்பிப்போம், எப்படி அதை வட்டமாக கொண்டு வருவோம், அதை நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நாட் போடுறது எப்படின்னு சொல்லித்தரேன். உங்கள்கிட்ட ஃப்ரேமும் ஜரியும் நீடிலும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனே நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் நாட் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு செயினை நல்லா பெருசாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செயின் எடுத்துக்கணும். எடுத்துட்டிங்கன்னா 2 செயின் ஆகிடும். நம்ம முதல்ல எடுத்த செயினை மறுபடியும் நீடிலில் மாட்டிட்டு 2வது செயினை பிடிச்சி இழுத்துடணும். அதாவது கீழே இருக்க ஜரியை பிடிச்சி இழுக்கணும். இழுத்துட்டோன்னா மேலே வந்து நாட் விழுந்துடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு செயின் இருக்குது. நான் கீழே இருந்து ஒரு செயினை வந்து எடுத்துட்டேனியா. இப்போது செகண்ட் செயின் வழியாக நீடில் உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு செயினை ஹூக்கில் மாட்டிட்டு கீழே இருந்து இழுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நாட் விழுந்துடும். ஸோ நான் மறுபடியும் போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் வீடியோ பார்த்தா மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் தொடர்ந்து நம்ம டுட்டோரியல்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.